இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2 விதமான கிறிஸ்தவர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். அந்த 2 விதமான கிறிஸ்தவர்களிலே நான் யார், நீங்கள் யார் என்பதை சற்று ஆராய போகிறோம். நாம யார், நாம எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். மேலும் சகோதரரே, நீங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று நம்பி நான் உங்களோடு கூட பேசக்கூடாமல் கிறிஸ்துவுக்கு உள்ள குழந்தைகள் என்றும் நான் பேச வேண்டியதாக இருக்கிறது. குழந்தைகள் என்றால் சக்லிங் பேபி, பால் குடிக்கிற குழந்தைகள். குழந்தைகளுக்கு தரம் இருக்கு. 10 வயசையும் குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. என்னுடைய பார்வையில 18 வயசு 19 வயசு பிள்ளைகளை பார்க்கும்போது என் குழந்தை மாதிரி தான் அப்படி எனக்கு நினைவு வரும். ஆனால் அந்த அர்த்தம் அல்ல. பால் குடிக்கிற குழந்தையை போல. திரும்ப அதே 2வது வசனத்தை வாசி. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. எண்ணி நான் பேச வேண்டியதா இருக்குது. எத்தனை வருஷம் அப்படி பேசுறது? எத்தனை வருஷம் தான் நான் இந்த அந்த குழந்தை பக்குவத்துல பேசுறது? நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு நான் போஜனத்தை கொடுக்காமல் உங்களுக்கு போஜனம் கொடுக்க எனக்கு ஆசை. நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரியாணி, நான் சொல்றது வசனத்தை, கொடுக்க எனக்கு ஆசை. நல்ல திடமான காரியத்தை சொல்ல எனக்கு ஆசை. ஆழமான சத்தியத்துக்குள்ளே நுழைஞ்சு போகணும், என் ஜனங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசை. ஆனா எப்படி சின்ன பால் குடிக்கிற குழந்தைக்கு கொண்டு போய் ஒரு நல்லி எலும்பை கொடுத்து ஊட்டி விட்டோம்னா விக்கிறோம். கண்ணெல்லாம் உரப்பு தாங்க முடியாது, இறைச்சி சாப்பிட முடியாது, திடமான ஆகாரம் அதுக்கு சாப்பிட முடியாது. அதுக்கு பால் தான் கொடுக்கணும். அந்த பாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நான் பேசக்கூடாமல் குழந்தைகளாய் இருக்கிறபடியினாலே எனக்கு ஆசை திடமான ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்க, எனக்கு ஆசை உங்களுடைய முடிவை நான் அறிவிக்க, எனக்கு ஆசை நீங்கள் எல்லாரும் எப்படி கிறிஸ்துவுக்காக என்னென்ன செய்ய கடவுள் வச்சிருக்கிற திட்டத்தை உங்களுக்கு சொல்ல. நான் உங்களுக்கு திடமான ஆகாரத்தை கொடுக்க முடியலையே, இன்னுமா நான் இப்படியே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு பவுலுக்கு இருக்கிற பயம். அப்படியே நீங்க எபிரேயருக்கு வாங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 12, 13, 14. காலத்தை பார்த்தால் போதகராக எல்லாரும் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசம், ஆதாம் உண்டானது, ரட்சிக்கப்படுறது, பாவம் மன்னிப்பு, மூல உபதேசங்களை மறுபடியும் 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 உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, ஐயா பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. பால் உண்கிறவனுக்கு பேரு குழந்தை. அவனுக்கு நீதியாகிய அந்த திடமான வசனம் பழக்கம் இல்லை. கொஞ்சம் நிறுத்துற இதுல. பாலாகிய வசனமும் வசனம் தான், நீதியாகிய வசனமும் வசனம் தான். புரிஞ்சுங்களா? புரியலையா? எனக்கு தெரியல. 2 வசனம் தாங்க. பாலாகிய வசனம் ஏசாயா 40 இருந்து 66 வரைக்கும் பால் போல வசனம் தான். கொஞ்சம் வெளிப்படுத்தல், கொஞ்சம் பேதுரு, கொஞ்சம் யாக்கோபு வந்தீங்கன்னா திடமான நீதியின் வசனம். அந்த ஏரியாவுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. 2 பால், 2 வசனம், 2 வார்த்தை தான். ஆனா ஒரு வார்த்தை கவனிங்க, நல்லா கவனிங்க, அது பாலை போன்றது. ஒரு வார்த்தை திடமானது, அது நீதியை குறித்து பேசுகிறது. நன்மை தீமை அறியத்தக்க பயிற்சியினாலே. எல்லாரும் வாய் இருக்கவங்க சொல்லுங்க, பயிற்சி. ஹல்லேலூயா. ஞானேந்திரியம், பயிற்சி, பூரண வயது. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப், அது ஒரு குரூப். பார்த்தா வெளியே 2 கிறிஸ்தவன், 2 சட்டை தான் போடுது, 2 சேலை தான் கட்டுது, 2 பெரிய பைபிள் தான் வச்சுட்டு வருது. கோயிலுக்கு போனா ஒண்ணு போல இருக்குங்க. ரொம்ப வேண்டாம், ஒரே குடும்பத்தை எடுத்துக்கிறங்க. ஒண்ணு பால் குடிச்சிட்டே தான் இருக்கும். பாலான வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 49:15. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள்
மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதுதான் பால் போன்ற வசனம். இப்படி ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, இப்படி ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ஏன் கூட பேசிட்டாரு. யார் மறந்தாங்க? சித்தப்பா மறந்துட்டாங்க, பெரியப்பா மறந்துட்டாங்க, எனக்கு சொத்து தாரேன்னு சொன்னவங்க மறந்துட்டாங்க, என் கணவனே கொஞ்ச நாள் மறந்துட்டாரு. ஆளு கல்யாணம் பண்ண அன்னைக்கு மாதிரி இப்ப இல்லைங்க. நான் புகுந்த வீட்லயும் கொஞ்சம் வித்தியாசமா தான் போறாங்க, ஆரம்பம் மாதிரி இல்லைங்க. நான் வளர்ந்ததுலயும் இப்படி இருக்கு. மனசு உடைஞ்சு போய் வந்தனா உட்காந்தனா, ஊழியக்காரர் வந்தாரா, அவர் சொல்றாரு ஏசாயா 49:15, மகளே தாய் மறக்கட்டும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மை அது அல்ல. உண்மை என்னன்னா ஆண்டவர் மறப்பார், அதுதான் உண்மையும் இருக்கு. மறக்கவே மாட்டாருங்கிறது ஒரு பக்கம் தான். நீங்க ஓசியா 4ஆம் அதிகாரம் வாசித்து பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல பின்பகுதியில சொல்லி, முதல்ல இருந்தே வாசிக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் இங்க இயேசு சொல்றாரு, நீ வேதத்தை மறந்ததுனால, யாரெல்லாம் என் வேதத்தை மறக்கிறீங்களோ, யாரெல்லாம் குடும்ப ஜெபத்துல அப்படி அரைகுறைமா படிச்சுட்டு விட்டுறீங்களோ, யாரெல்லாம் வேதத்தின் மேல வாஞ்சை இல்லாம அதுல தியானம் பண்ணாம இருக்கிறீங்களோ, நான் உன் பிள்ளைகள் எல்லாம் மறந்து போவேன் அப்படிங்கிறார். ஆனா பால் வசனம் சொல்லுது மறக்க மாட்டார். நீதியின் வசனம் சொல்லுது உன்னை மறப்பேன். பால் வசனம் சொல்லுது என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன். கேட்க சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் வரைந்தாரா? ஏன் உள்ளங்கையில வரைஞ்சாரு? ஒருத்தர் சொல்றாரு, அப்பந்தான் கர்த்தரு எப்பெல்லாம் இப்படி கைய பாக்குறாரோ அப்பெல்லாம் உன் மூஞ்சி தெரியுமா? கஷ்டம் ஐயா. உன் மூஞ்சி அடிக்கடி பார்க்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாராம். இப்படி எடுத்துட்டாருன்னு வையி, உன் முகம் தெரிஞ்சிடும், அப்போ உன்னை நினைப்பாராமா. அது உண்மையானா உண்மைத்தான பாதிதான் உண்மை. அது பால் குடிக்கிற குழந்தைக்கு உண்மை. நீதியின் வசனம் வந்துட்டுனா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23 ஊழியக்காரர்கள் ஆகிய அற்புத ஊழியர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை அறியேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே 26-27 இயேசு சொல்றார், நீங்க என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டது மெய்தான், நான் உங்களுக்கு பரிமாறினது மெய்தான், உங்க ஊர்ல உங்க கிராமத்துல உங்க தெருவில் நான் கூட்டம் நடத்தினது மெய்தான், ஆனா உங்களை எனக்கு தெரியாது, அறியேன்ட்டார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல 5 கன்னிகைகள் 1 இன்ச்சு தான், 1 இன்ச்சுக்கு வெளியே அவங்க இருக்கிறாங்க, உள்ள கதவு உள்ள மணவாளன் இருக்கிறார். தட்டுறான் எண்ணெயை வாங்கிட்டு வந்துட்டு 4 பிள்ளைகளும் தட்டுது. ஐயோ பாவம், எனக்கு அது ஜீரணிக்க முடியல. அவ்வளவு கல் நெஞ்சுக்காரரா நம்ம இயேசு. இரக்கம் உள்ளவர்னு படிக்கிறோமே, மனதுருக்கம் உள்ளவர்னு பால் வசனத்தை படிச்சோமே, அவர் மனதுருக்கம் உள்ளவராய் சுற்றி திரிந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இப்ப எங்க போச்சுங்கிறேன், அவருடைய மனதுருக்கம் எங்க போச்சுங்கிறேன். இந்த வசனம் சொல்லுது, கொஞ்சம் எண்ணெய் இல்லாததுக்காக வாங்கத்தானே ஓடுனாங்க. இதுல என்ன பெரிய பாவம்? மத்தேயு 25 யாருன்னு எனக்கு தெரியாது, ஓடிரு அப்படின்னு. அப்ப பால் வசனம் திடமான ஆகாரம். தேவ பிள்ளைகளே, 5 காரியங்களிலே குழந்தை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, இப்படிப்பட்ட பால் போன்ற வசனங்களை மட்டும் நம்பி கர்த்தர் நல்லவரு, ஒண்ணும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றது, நினைச்சுக்கிறது. ஆண்டவர் என்ன பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு, உள்ளங்கையில வச்சிருக்கிறாரு அப்படின்னு நாமளே ஏமாத்துகிறது. அது ஒன்னாவது காரியம். 2வது காரியம், நான் பாவி அல்ல, நான் நீதிமான்னு ஒரு போதனை. ரோமர் 5:19 ஒரு மனிதன் பாவம் செஞ்சான், இப்போ உள்ளது சூப்பர் ஹைப்பர் கிரேஸ், அதுதான் போதுப்போம். ஆதாம் பாவம் செய்தார், நான் பாவியானேன். இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி என்னை நீதிமான் ஆக்கி விட்டார், நான் நீதிமான் ஆயிட்டேன். கவனிங்களேன், தயவு செஞ்சு கவனிங்களேன், தூக்கம் வரும் தான் கவனிங்களேன். அப்ப நான் பாவமே செய்யாம ஆதாமினால் பாவமாக்கப்பட்டேன், நான் எந்த கிரியையும் செய்யாமல் இயேசுவால் நீதிமான் ஆக்கப்பட்டேன். அப்ப நீ ஏன் லபலபன்னு அடிச்சுக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? போ, தன்னால பாவம் வந்துச்சு, இயேசு தன்னால பாவத்தை எடுத்துட்டார். இதுதான் குழந்தை உபதேசம். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உண்மை போலவே இருக்கு. நான் யாக்கோபு எழுதுகிறார், அறிவுகட்ட மனுஷனே, வீணான மனுஷனே, ஆபிரகாம் தன் கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம்.
தன்னால ஆபிரகாம் நீதிமான் ஆகல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது பழைய ஏற்பாடுன்னா அதை கொண்டு போய் யாக்கோபுல எழுத வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படுத்தல் 22:11-12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என் கூட வருது அப்படின்னு இயேசு சொன்னார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? கிரியை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தன்னால கிறிஸ்தவத்துக்கு எதுவுமே நடக்காது. இயேசு மரிச்சது அவருக்காக, அவர் வெற்றியை பெற்று கொடுத்தார். நானும் இயேசுவை போல வாழ்ந்தால் அந்த வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம். 1 பேதுரு 2:21 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் ஏன்னா கிறிஸ்துவும் உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை அந்த பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை உங்களுக்கு ஒரு மாடலை இயேசு காண்பித்து போனார். இயேசு ஏன் பாடுபட்டார்? இயேசு ஏன் அவமானப்பட்டார்? இயேசு ஏன் நிந்தையை சுமந்தார்? நானும் நீங்களும் எப்படி இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் சகித்து வர வேண்டும் என்று ஒரு மாடலை பின்வைத்து போனார். இயேசு எல்லாம் முடிச்சிட்டாரு, நீ ஜாலியா இரு என்பது குழந்தை உபதேசம். இயேசு செய்தபடி நீனும் வாழ வேண்டும் என்பது முதிர்ந்த உபதேசம். 1 யோவான் 3:16 இப்படி சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் அந்த அன்பு தன்னுடைய ஜீவனை கொடுத்தது போல நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க, இதுதான் நீதியின் உபதேசம். ஆனா இங்க இயேசு சொல்றாரு, நான் என்ன பாடுபட்டேனோ அந்த பாட நீயும் படணும். நான் மற்றவர்களுக்கு மரித்தது போல நீனும் மற்றவர்களுக்காக மறிக்கணும். நான் சொல்லல, நீங்க என்ன முறைச்சு பார்க்காதீங்க. ஏன்டா இன்னைக்கு வந்தோம்னு நினைக்காதீங்க. 1 யோவான் 3:16 சொல்லு, திரும்ப ஒரு தடவை வாசி. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். பேதுரு அப்படித்தான் கொடுத்தார், அவர் கடனாளி, கடனை தீர்த்தார். பவுல் அப்படித்தான் கொடுத்தார், கடனாளி, கடனை தீர்த்தார். 11 சீஷர்களும் அப்படித்தான் செய்தார்கள். அப்போ இயேசு அவர்களுக்கு கடவுள் இல்லையா? இயேசு அவர்களை கைவிட்டாரா? எனக்கு நெஞ்சு வலி வந்தது, இயேசுகிட்ட ஜெபம் பண்ண, எனக்கு நெஞ்சு வலி சுகமானது, சந்தோஷம். இப்படி ஒண்ணு இருக்கே. ரோம் பட்டணத்திலே பெரிய ஸ்டேடியம் இன்றைக்கும் அது இருக்கிறது. அதே நீரோ மன்னன் தன் மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து வைத்து 1 வாரம் சிங்கத்தை பட்டினியாக போட்டு தன்னை கும்பிடாதவர்களை, கிறிஸ்தவர்களை அந்த ஸ்டேடியத்திலே அவுத்து விட்டு சிங்கங்களை அவுத்து விடுவான். இந்த சிங்கங்கள் கடிச்சு பிழித்து தின்கிறதை அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்று அவர்களை கொண்டு வந்து வைப்பான். இவர்கள் சிங்கம் கடிக்கிற ஓடி வருகிற பொழுது தங்கள் மனைவி பிள்ளைகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார்கள், என்னை பற்றி பிள்ளையே நீ கவலைப்படாதே, மனைவி என்னை பற்றி கவலைப்படாதே, எனக்காக நீ மறுதலித்து விடாதே, நான் இந்த சிங்கங்களுடைய வாயில் அகப்பட்டு நித்திய ராஜ்யத்துக்குள் போய் விடுவேன். இந்த சூழ்நிலை ஒருவேளை உனக்கு வருமானால் நீங்கள் தைரியமாயிருங்கள், சந்தோஷமா இருங்கள். இதுதான் முதிர்ச்சி அடைந்த சத்தியம். இயேசு சொன்னார், யோவான் 16:12, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். எப்பதான் தாங்குவீங்க? இன்னும் எத்தனை வருஷம் வளர போறீங்க? இன்னும் எத்தனை வருஷம் கர்த்தருடைய ஆழத்துக்குள்ள போறீங்க? இன்னும் எத்தனை காலம் கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்க வேண்டும்? எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு பூரணராகும்படி கடந்து வாருங்கள். போதும் உங்களுடைய குழந்தைத்தனம், போதும் பாலை குடிச்சுக்கிட்டே அழுதுக்கும் போது பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. உங்க மேல இருக்கிற பாசத்தினால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றை சொல்லுகிறேன், வளருங்கள், முதிர்ச்சி அடையுங்கள், குழந்தைத்தனத்தை விட்டு விடுங்கள். எரேமியா 12:5, எல்லாம் சுகமா இருக்குது, எல்லாம் நிறைவு இருக்கு, எல்லா நன்மைகளும் இருக்கு, நீ காலாட்களோட ஓடும் பொழுது உன்னை நீ இழைக்க பண்றப்ப கார் இருக்குது, பஸ் இருக்குது, பஸ்ல ஏறுற,
நீ இதையே உனக்கு முடியல, நேரத்துக்கு சாப்பாடு இருக்கு, இதே முடியல, காலாட்களோட ஓடும் போதே நீ இழைச்சு கொள்வாயானால் அடுத்து குதிரையோட ஓட வேண்டிய காலம் இந்த மாசம் அடுத்த மாசத்துக்கு மேலே வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் நீ குதிரையோட ஓட வேண்டி இருக்கிறது. உன்னை கர்த்தர் சிறந்த குதிரையாக, சகரியா 10:3, தமது சிறந்த குதிரையாக, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை என்னையும் கர்த்தர் பரலோகத்திலே ஒரு சிறந்த குதிரையாக நிறுத்தத்தான் இந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பயிற்சி பெற்றவர்களுக்கே அது தகும். இது பயிற்சி. உனக்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பயிற்சி. உனக்கு விரோதமாய் வருகிற, எனக்கு விரோதமாய் வருகிற பண கஷ்டங்கள் பயிற்சி, சில சரீர பலவீனங்கள் பயிற்சி. நம்ம உட்கார்ந்து அதை பெருசு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு கிடக்கிறோம். பாருங்க, ஏசாயா 28:2 கூட படிங்க. இதோ திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். போதும். அதுக்கு தாங்க கடவுள் முயற்சி பண்றாரு. பச்சை குழந்தைய கொண்டு போய் வச்சுக்கிட்டு பரலோகத்துல என்ன பண்ண போறாரு? ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ இங்க தெளிவடையிலனா மோட்ச லோகத்தின் மகிமையில போக முடியாது. பரலோகத்துக்கு போயிடலாம், அங்க சில பயிற்சிகளுக்கு உட்படணும். உனக்கு வேண்டான்னு போயிடும். பயிற்சி உட்பட்டு முதிர்ச்சி அடைந்தா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அன்புக்குரியவர்களே, நான் அதிகமாய் நேசிக்கிறவர்களே, பால் குடிக்கிறத தூர விடுங்க, குழந்தை தன்மையை தூர விடுங்க. உடனே அது பண்ணாதீங்க. மெச்சூர் ஆகுங்க. என்ன வந்தாலும் இயேசுவுக்காக நிற்பேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் ரத்த சாட்சியெல்லாம் மறிக்க போறேன். அவன் ஒரு கொசு கடிச்சா தாங்காது. நினைச்சுக்கிறவன், எப்படியா ரத்த சாட்சியா மறிக்க போற? மறிச்சிடலாம், ஒரு நேரம் மறிச்சிடலாம். ரத்த சாட்சியா வாழணும் இல்லை. 1 கொரிந்தியர் 15:31 பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன். அதான் ரொம்ப கஷ்டம். வாங்க, நாம இணைந்து ஒரு முதிர்ச்சி உள்ள, ஒரு தேர்ச்சி உள்ள, ஒரு ஞானேந்திரியம் உள்ள, அந்த வார்த்தை அழகா சொல்லியிருக்கு எபிரேயர் 12:14. ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் என்றால் பிதாவினுடைய இருதயத்தின் துடிப்பை அறிவது. ஞானேந்திரியம் என்றால் சென்ஸ் என்ற அர்த்தம். பரலோகத்தை மோப்பம் பிடித்து அதனுடைய நடவடிக்கைகளை கண்டுபிடிப்பது, பரலோகத்தோடு நெருங்கி வாழ்வது எப்படி என்று அறிந்து கொள்ளுகிறதுக்கு பெயர்தான் ஞானேந்திரியம். வீட்டிலே சென்று 1 கொரிந்தியர் 3:1-3, எபிரேயர் 5:12-14 தயவு செய்து படிச்சுட்டு, எரேமியா 12:5 தயவு செஞ்சு படிச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரிடத்தில் என்னை வளர்த்தரலும், நான் வளரணும், நான் ஞானேந்திரியம் உள்ளவனாகணும், இரக்கம் பாராட்டுங்கப்பா என்று ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் ஒன்னே சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் உங்களுக்காக முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எழும்பிக் கொள்ளலாமா? முடிந்தவர்கள் எல்லாரும். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? அடுத்த முறை இந்த இடத்திலே நீங்கள் வருகிற வரைக்கும் எந்த ஆபத்துக்களும், எந்த விக்கினங்களும், எந்த நாசமோசங்களும் இயேசுவின் நாமத்தினால் உங்களை தொடக்கூடாது என்று கட்டளையிடுகிறேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த முறை நீங்கள் இந்த இடத்திலே வருகிற வரைக்கும் துணிகரமான பாவங்கள், பிசாசுடைய ஏவுதல்கள், பில்லி சூனிய கட்டுகள் உங்களை நோக்கி வரக்கூடாது என்று கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்த முறை நீங்கள் இங்கே வருகிற வரைக்கும் எந்த விபத்தும் உங்களை அணுகக்கூடாது. எப்பேற்பட்ட விபத்தானாலும் தூதர்கள் உங்களை தூக்கி பாதுகாத்து சுமந்து காப்பார்களாக. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகள் சில அறுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த மாதத்திலே தானே தேவன் சில நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். சில பொருட்கள், புதிய காரியங்கள் உங்கள் வீடு தேடி வரும். உங்கள் வாகனங்களிலே ஒரு நன்மை உண்டாகும். உங்களுக்கு வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். பல நாட்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம் இந்த மாதம் நிறைவேறும். கர்த்தர் உங்களை சுற்றிலும் இரத்த கோட்டையை வைத்திருக்கிறார். கவலைப்படாமல் நீங்கள் சந்தோஷமாக வளரும்படியாக, எவ்வளவு பெரிய பிரச்சனையும் முகங்கோக்கு கொடுக்கும்படியாக கர்த்தருக்காக
நிற்க ஆண்டவர் உங்களை கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.